ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. இந்த நாட்கள்ல உங்கள அனைவரையும் சந்திப்பதுல கர்த்தர் பாருங்க எனக்கு கொடுத்த கிருபையா நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில பேரு பழச வாங்கிக்கிட்டு புதுச குடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா பழசு எந்த ரேட்ல எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ஒரு காய்லாங்கடையில போடுற ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. ஆனா அத ஆஃபர் நம்பி நம்ம போயிடுவோம். ஆனா இங்க தேவன் அந்த மாரி ஆஃபர கொடுக்கல. எப்படி கொடுக்கிறார்ன்னா, அதாவது நல்லாவே இல்லாத ஒரு பொருள எடுத்துக்கிட்டு, நல்லா இருக்கிற பொருள கொடுக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். அப்போ இது வேணா பொய்யா இருக்கலாம். ஏன்னா, அத தூக்கி காய்லாங்கடை ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்களே தவிர, நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எடுத்துக்கொள்ற ரேட் என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவர் உங்களையும், என்னையும் பாருங்க, உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களையும் அவர் எடுத்துக்கிட்டு, அவர் உங்களுக்காக தன்னுடைய அதாவது நலமான, தரமான, மிக மிக பாருங்க குவாலிட்டியான ஒரு ரட்சிப்பை தேவன் இங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர குடுக்கிறார். அதுக்கு ஒரு வேத வசனத்த வாசித்து காண்பிக்க உங்களுக்காக நான் விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். மெய்யாகவே பைபிள்ல பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே என்று இயேசு கிறிஸ்து கூட சொல்றத பார்க்கிறோம். மெய்யாகவேனா உண்மையா தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே பொய்யான்னு கேட்றாதீங்க. பொய் கிடையாது, உண்மைதான். ஆனா மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லி வற்புறுத்தும் பொழுது அந்த இடத்துல உண்மையாகவே உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டாராம். துக்கம் என்றால், பாடு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. பாடு, துக்கம் என்ற இடத்துல வியாதி அப்படின்னு போட்டுக்கணும் நீங்க. அப்போ நம்முடைய வியாதிகளை தனதாக்கி கொண்டார்னு சொல்லி இன்னொருடைய மொழிபெயர்ப்புல பார்க்கிறோம். அதாவது ஈஸி டு வெர்ஷன் என்ற ஒரு பைபிள்ல பாருங்க, நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். அதுல தனதாக்கி கொண்டாராம் வியாதியை. யாரோட வியாதின்னா, உங்களுடைய வியாதி என்னுடைய வியாதியும் அவர் என்னது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறார். அவர் சிலுவையில ஆரோக்கியமா 33 வருஷம் அவரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் அங்க அடிக்கப்படுறதா பார்க்கிறோம். பழுதற்ற ஆட்டுக்குட்டினா பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு மனிதனாக தேவன் சிலுவையில தொங்குறார். பெஸ்ட் இருக்கிறதுலயே பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. அவருக்கு எந்த நோய் நொடி கிடையாது. பாருங்க 33 வருஷத்துல அவர் நல்ல ஒரு வாலிபன். அவர் அழகும் சௌந்தரியமான தேவன் என்று உன்னத பாட்டுல நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். அவர் லீலி புஷ்பம் உன்னத பாட்டுல அவ்வளவு பாருங்க சாலமோன் வர்ணிச்சு ஒரு தேவனை பார்க்கிறோம் நம்ம. அப்போ அவருடைய அழகுக்கு பாருங்க வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகு கொட்டி கிடக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட அழகும் சௌந்தரியமும் யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, சிலுவையின் மூலம் நமக்காக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசும்பொழுது சொல்ற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப அழகா இருந்தேன். ஆனா இப்போ பாருங்க என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனதுனால என் அழகு எங்க போச்சுன்னு தெரியல. நான் அவ்வளோ நல்லா இருந்தேன். என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க. இந்த மனுஷனை கட்டினதுல இருந்து என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்தை நான் என்னைக்கு எடுத்து நடத்த ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து சீரழிஞ்சு போயிட்டேன். இப்படிலாம் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த அழகை தேவன் சிலுவையில கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு, ஏசாயா 53 எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். அதுல பாருங்க, அவர் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பப்பட தக்க ரூபமும் இல்லை. அவரை பார்த்தா சிலுவையில யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமா அந்த இடத்துல தொங்குனதுக்கு எதுக்காக அப்படின்னா, ரத்தம் சிந்துது. அடிக்கப்பட்டு 39 அடி சாட்டையில அடிக்கும்போது அந்த இடத்துல சதை பாருங்க பிச்சுக்கிட்டு போகுது. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ரத்தம் சிந்தின ஒரு மிருகமோ ஒரு மனுஷனான்னு தெரியாத அளவுக்கு அவர் தொங்கி இருக்காரு அப்படின்னா, அந்த இடத்துல விரும்ப முடியுமா? யாராவது அவர் அழக ரசிக்க முடியுமா? ஏனென்றால் நீங்களும் நானும் ரசிக்கப்படுற அளவுக்கு நம்ம வாழணும்ன்றது தான் அவருடைய விருப்பம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோம். இனிமே நம்மளால நம்ம அழகு கூடாது. நமக்கு வயசாயிடுச்சு. இல்ல எல்லாருமே நம்மள கவலைப்பட வச்சு நம்மளுடைய பாருங்க பியூட்டியே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, தேவன் அதனால தான் பாருங்க வேதத்துல நெறைய இடத்துல வற்புறுத்துறாரு. நீ கவலைப்படாதே, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு, நன்றியோடு கூட நீ விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்றார். ஏன்னா, கவலைப்படுறதுனால நீ ஒன்னத்தையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு.
ஏன்னா கவலைப்படுறதுனால உங்க உடம்பு தான் போகுது. நீங்க யார நினைச்சு கவலைப்படுறீங்களோ, அவங்க உங்கள நினைச்சு கவலைப்படுறதே இல்ல. அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கும் போது தான், நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு விடுதலைய கொடுக்க அது ஒரு வழியாக இருக்கும். அப்போ தேவன் பாருங்க, இந்த இடத்துல வாசித்துக் கொண்டே வரும்பொழுது, ஆண்டவர் குடுத்த வார்த்தை, பாடுகளை, துக்கங்களை அவர் சுமந்துட்டார் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. உண்மையாகவே சொல்றேன். அழக மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ வயதைப் போல தேவன் வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பாருங்க மோசேக்கு எனக்கு அடிக்கடி சொல்ற வசனம், உடம்பு பலவீனப்படும் போதெல்லாம், நான் கவலைப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, மோசே 120 வயது வரைக்கும் அவன் பலன் குறையவும் இல்லை, அவன் கண்கள் இருளவும் இல்லை என்று வருகிறது. 120 வயது வரைக்கும் இன்னைக்கு நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்கல. ஒண்ணு கண்ணு இருண்டு போது, இல்ல ஞாபக சக்தி இழந்துடுறாங்க, இல்ல நோயாளியா படுத்துடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு 70 வயசுக்கு மேல வாழ்றதே பெரிய கஷ்டம்ன்றத மாரி வாழ்க்கையில ஜெனரேஷன்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் அழகாக இருக்க முடியும். தேவன் உங்களுக்காக அவர் அழகை, அவர் சௌந்தரியத்தை உங்களுக்காக கொடுத்துவிட்டு, உங்கள் அழகில்லாத வாழ்க்கையை சிலுவையில அவர் எடுத்துக்கிட்டார். இப்படிப்பட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை நீங்க அனுபவிக்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே, தகப்பனே பாடுகளை சுமந்தீர் என்று பார்த்தோம். அதே போல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை குறித்தும் பார்த்தோம். இந்த நாட்கள் ஆண்டவரே பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எங்களுக்காக கொடுத்தீங்க. 33 வருஷத்துல நீங்க எப்படி ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாலிபனாக இருந்து அழகும் சௌந்தரியம் உள்ள அந்த அழகை எங்களுக்கு கொடுத்து எங்கள் துக்கங்களை எங்கள் பாடுகளை நீங்க சுமந்துகிட்டீங்க. அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நிச்சயமாகவே தேவனைப் போல அழகுள்ளவர்களாகவும் சௌந்தரியம் உள்ளவர்களாகவும் நாங்கள் ஒவ்வொரு வேளையிலும் பலன் உள்ளவர்களாகவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு நினைவுபடுத்தும்படியாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.